ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். தியான வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலிபீடத்தினுடைய கட்டப்பட்ட அந்த பலிபீடம் செயல்படும் ஒரு பலிபீடமாக காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தின அந்த பலிபீடத்திலே பரலோகத்தின் தேவனை தரிசித்தான். பரலோகத்தின் தேவனை தரிசித்தவன் அங்கே பாவ அறிக்கை செய்கிறான், தன்னுடைய பெயரை ஒத்துக்கொள்ளுகிறான். இங்கே ஏசாயாவும் கூட நான் அசுத்தன் என்று சொல்லி தன்னுடைய பாவ நிலைமையை, சீர்கேடான நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறான். பாவ அறிக்கை செய்த பிள்ளைகளுக்கு தேவன் பாவ விமோச்சனம் கொடுக்கிறார். ஆராதனை என்பது, அர்த்தமுள்ள ஆராதனை என்பது, நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கான பாவ விமோச்சனத்தை என் தேவனிடத்திலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாகும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் தன்னுடைய 1வது நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை தேடி அவருடைய சமூகத்திலே ஓடி வந்து தேவனிடமிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக பாவத்தின் வல்லமையினால் உண்டாகும் அழிவுக்கும் குற்ற மனச்சாட்சிக்கும் நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவம் கழுவப்பட வேண்டும். இல்லையென்றால் பாவ அறிக்கை செய்தவனுடைய பாவத்திற்கான விமோச்சனம் செய்யப்பட வேண்டும். முறிந்த ஐக்கியம், தேவனுக்கும் எனக்கும் இடையிலான அந்த ஐக்கியம் பாவத்தினாலே முறிந்து போகிறது. அந்த முறிந்த ஐக்கியத்தை புதுப்பிப்பதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால் நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்கள் அல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை, தேவனை பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்பதாக 8 மற்றும் 10ஆம் வசனங்கள் 1 யோவானிலே நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கை செய்தான் ஏசாயா, பாவங்களை அறிக்கை செய்தான் யாக்கோபு. ஆம், தங்களை ஒத்துக்கொண்ட பொழுது பாவ விமோச்சனம் அங்கு கிடைக்கிறது, பாவத்திற்கான பரிகாரம் அங்கே கிடைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகின்ற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான செயல்பாடுகளாக இருந்தாலும், உன் தேவனிடத்திலே நீ மனஸ்தாபப்பட்டு அவருடைய சமூகத்திலே ஓடி வந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டு திரும்புகின்ற பொழுது என் தேவனுடைய மேலான பாவ விமோச்சனம், ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு நான் பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால், நாம் கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் ரட்சிப்பின் பலன் நமக்கு தேவையில்லை என்று அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆம், அவருடைய மரணத்தின் பலன் உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மன்னிப்பு உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், உன் பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய். உன்னை நீ ஒத்துக்கொள். நான் ஒரு பாவி, நான் கோபக்காரன், நான் சண்டைக்காரன், நான் தூசண வார்த்தை பேசுகிறவன், நான் மறைவான பாவங்களுக்கு என்னை உட்படுத்துகிறவன். உன்னை ஒத்துக்கொள். தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டு இனிமேல் அந்த பாவங்களை விட்டு நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவ விமோச்சனம் பண்ணுகிற ஆண்டவர்,
பாவ விமோச்சனம் பண்ணுகிற ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாவ விமோச்சனம் பெற்றிட, பாவ மன்னிப்பை பெற்றிட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஓடி வர வேண்டும். நான் பாவத்தில் விழவில்லை என்று சொல்லி நான் இருமாப்பாக நான் இருப்பேன் என்றால் என் பாவம் ஒருபொழுதும் மன்னிக்கப்பட முடியாது, வேதனை தான் உண்டு. ஆனால் ஆண்டவரிடத்திலே ஓடி வந்து பரிகாரம் பெறுவதற்கு ஒரே வழி, நான் பாவி என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், நான் கேடுகெட்டவனாய் மாறிவிட்டேன், எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவது தான் பாவ மன்னிப்பினுடைய மெய்யான ஒரு அறிகுறியாக இருக்க வேண்டும். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் அவருடைய பரலோக ஊழியத்திலும் அடங்கியுள்ளது என்பதை கிரேக்க பதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒப்புரவாக்குதலின் மரணம், நம் மனம் திரும்புதல், அவர் மேலுள்ள நம்முடைய விசுவாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவனிடத்திலே ஓடிவா, அந்த கர்த்தரிடத்திலே நீ ஓடிவா, அந்த ஆண்டவரிடத்திலே பரிகாரம் தேடு. உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் வேறு எங்கும் கிடையாது, தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அவருடைய சமூகத்திலே ஓடி வந்து பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது தேவனுடைய விமோச்சனம் நமக்கு கிடைக்கிறது, பரிகாரம் கிடைக்கிறது. அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீ பாவம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது உன்னை இழப்பதற்கு ஆண்டவர் சம்மதிக்கவில்லை. உனக்காக வந்தாரே, உனக்காக மாண்டாரே, உனக்காக ரத்தம் சிந்தினாரே, உன்னை விலைக்கிரயமாக்கினாரே, இன்று நீ அவரை விட்டு தூரம் செல்வது அவருக்கு இஷ்டமில்லை. உனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. பரிகாரம் செய்கிற ஆண்டவர் உனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு நாள், இந்த பரிந்து பேசும் காரியமும் ஒரு நாளிலே நின்று போகும். அதற்கு முன்பாக நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வர மாட்டாயா? தொடர்ந்து 2வது வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, இல்லைனால் நமக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கிறவர் அவரே என்று சொல்லுகிறார். நாம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்குரிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டதினாலே பாவத்துக்கு விரோதமாக வழங்கப்பட வேண்டிய தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பை அவர் சரி கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே நீயும் நானும் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்திற்காக யாதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் பாவ மன்னிப்புக்காக நீ எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும், கோடி கோடியாய் கொட்டினாலும், கோடிகளிலே நீ ஆலயத்தை கட்டி கொடுத்தாலும் அவைகளினாலே பிரயோஜனமில்லை. நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னை ஒத்துக்கொள். நீ பாவி என்று ஒத்துக்கொள். ஆண்டவரே, நான் பாவி, உன்னுடைய உண்மையான பெயரை நீ ஒத்துக்கொள். ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது தேவனுடைய பரிகாரம் உனக்கு கிடைக்கிறது. அவர் உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கின்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நீ மறந்து போகாதே. பாவ மன்னிப்பு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இப்பொழுது அருளப்படுகிறது. மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்புகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அந்த வரிசையிலே நீ நானும் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஊழியம் செய்கிறேன், நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி மமதையாகிறாதே. உன்னுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய். உன்னுடைய ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகளை தேவனிடத்திலே நீ அறிக்கையிடு. அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உன்னை இழந்து போக அவருக்கு விருப்பமில்லை. உனக்காக வந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னை மீட்கும் பொருளாக தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்தார். உன்னுடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று நீயும் நானும் அவரிடத்தில் வந்து அறிக்கை செய்கின்ற பொழுது, பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது உன் பாவங்களை மன்னித்து உனக்கு பாவ விமோச்சனம் செய்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இழந்து போகாதே. பாவ விமோச்சனத்தை வேறு எந்த வழியிலையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்தில் ஓடிவா, அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடு. உனக்காய் காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு பாவ விமோச்சனத்தை கொடுத்து உங்களுக்கு பாவத்தின் பாரத்தினால் உண்டான கஷ்டங்களை நீக்குவேன் என்று சொல்லுகிறார்.
பாவபாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்கிறாயோ, நீயே உன்னுடைய சுய வழிகளை தேடி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பிராயச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறாயோ, முடியாது மகனே, மகளே, முடியாது. தேவனிடமாய் வா, தேவனிடமாய் ஓடி வா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் இதை அசட்டை பண்ணிவிடாதபடி எங்களுக்காய் காத்திருக்கும் பாவ விமோச்சனத்தை கொடுக்கும் எங்கள் வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலே ஓடி வந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய கிருபை இழந்து விடாதபடி உறுதியாய் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு வேண்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.